ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஒரு தற்காலிக ஏற்பாடுதான் இது. முழுமையாக என்னிடம் ஒப்படைக்கப்படும். நாளை முதல் இதில் நான் தான் செயலாளராக பணியாற்றுவேன். அனைத்து விவரங்களும் பின்னர் முடிவுகள் எடுத்த பின்னர் மாநில பட்டியலுக்கு சிறிது அவகாசம் தேவைப்படுகிறது. முதலில் நாளை இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் மற்ற விவரங்கள் யார் யாருக்கு என்னென்ன பணிகள் என்ற விவரங்கள் அறிவிக்கப்படும். தற்காலிகமாக இந்த ஏற்பாட்டை நான் தான் செய்தேன். ஏனென்றால் இதை என்னிடம் நாளை ஒப்படைத்து விடுவார். கட்சி தொடங்கி 2 நாட்கள் தான் ஆகுது. அதுக்குள்ள ராஜா மேல பல்வேறு வழக்குகள் இருக்கு. அவரை வந்து நீங்க செயலாளர் போட்டு கட்சியோட அமைச்சர் வந்து செயலாளர் போஸ்ட் இருக்கிறது நல்ல ஒரு பொறுப்பான நபரை தான் போடணும். குற்ற வழக்கு பின்னணி இருக்கிறவங்க நீங்க எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? இது ஒரு தற்காலிக ஏற்பாடு என்று நான் தற்காலிக ஏற்பாடாக இதை உருவாக்கி என்னிடம் ஒப்படைப்பதுதான் இதன் உள்நோக்கம், இதன் எண்ணம். திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் வந்து தலைமைச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களோட படத்தை எடுக்கணும் அப்படின்னு இருக்காரு. உண்மையா நம்ம வந்து ஜெயலலிதாவோட விசுவாசியா இருந்தா ஒரு கண்டன அறிக்கை கூட இன்னும் வெளியிடல அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை என்னிடம் இருந்து நிச்சயமாக வரும், எதிர்பார்க்கலாம். பொதுவா நீங்க திமுக பாஜக எதிர்த்து இன்னும் அரசியல் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்பொழுதுதான் இந்த களத்திலே இறங்கி ஓரிரு தினங்கள் கூட இன்னும் ஆகவில்லை. என்னுடைய பணிகளை தொடங்கி உள்ளேன். ஆகையால் விரைவில் விரைவில் என்னுடைய அரசியல் அறிக்கைகளை எதிர்பார்க்கிறேன். தீபாவுக்கு இந்த அரசியல் அனுபவம் இல்லை அப்படின்னு இருக்கலாமா? என்னுடைய பணிகளை தொடங்கி 2 நாட்கள் கூட இன்னும் ஆகவில்லை என்று சொல்லியிருக்கிறேன். கட்சியை வழிநடத்தக்கூடியவர் வந்து தெளிவாகவும் போல்டாகவும் பேசக்கூடிய நிலைப்பாடு இருந்தால்தான் கட்சியை வழிநடத்த முடியும். ஒரு அனுபவமின்மை காரணத்தை காட்டி தீபா வந்து ஒரு குறைந்த அளவில் அது போன்றெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது அறிக்கைகள் நான் வெளியிட வேண்டுமென்றால் இந்த அமைப்பு இப்பொழுதுதான் நான் தொடங்கி இருக்கிறேன். இனி வரும் நாட்களில் தான் அறிக்கைகள் நான் வெளியிட முடியும். தனிப்பட்ட நபர் ஒரு தீபா என்று யாரோ ஒருவர் அறிக்கைகள் வெளியிட முடியாது. அதற்காக தான் அனைத்தும் நாளை வெளியிடப்படும். மாலை 5 மணிக்கு. பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து அவர்களுடைய எண்ணங்களை தெரிந்து கொள்ளும் பணியை இப்பொழுது முதலாக தொடங்கலாம் என்று. மக்கள் பிரச்சனை வந்து நெடுவாசல் வந்து மீட்டேன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேகதாதுல அணை கட்டுறது, இதுல எல்லாம் உங்களோட கட்சியோட நிலைப்பாடு என்ன இருக்க? இதை பற்றி அறிக்கையை நான் பின்னர் வெளியிடுகிறேன் மாலை. மேடம், ஓபிஎஸோட நீங்க சமாதியில போய் ஒன்றிணைந்து செயல்படுவோம் அப்படிங்க. திருப்பி நேற்று வந்து நம்ம கருத்து செயல்படுவோம் அப்படிங்க. அப்புறம் முன்னாடி இருந்த நிலைப்பாடு உங்களுக்கு யாரும் வற்புறுத்தினாங்களா அல்லது உங்களோட அதிகமாக பேசப்பட்டாங்களா அல்லது நீங்க பின்வாங்கிறதுக்கு என்ன காரணம்? இது போன்றெல்லாம் எதுவுமே கிடையாது. அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் என்று நான் ஏற்கனவே ஒரு மரியாதை நிமித்தமான இன்னமும் ஓபிஎஸோட பிளெக்ஸில் உங்க போட்டோ இருக்கு. அது வந்து உங்க அனுமதியோட வைக்கப்படுதா அல்லது உங்களை வற்புறுத்துறாங்களா அல்லது நீங்க மனமாறி வச்சிருக்கலாம்? அவ்வளவுதான். ஒரு பதில் எதிர்பார்க்கிறேன். வரும் காலங்களில் இணைந்து பணி செய்வதை குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்று நான் நேற்றே சொல்லியிருந்தேன்.
ஆர்கேநகர் தொகுதிக்கு எப்போ மேடம் கொடுங்க? மிக விரைவில் எல்லாத்துக்கும் மேடம் 28 அன்னைக்கு ஏடிஎம்கேயோட அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு சசிகலா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அதுக்காக வெயிட் பண்றீங்களா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா வெயிட் பண்றதுக்கு? அதுக்காகலாம் வெயிட் பண்ணல. ஓரிரு தினங்களில் முடிவு செய்யும் கொஞ்சம் சவுண்டா மேடம். ஆடியோ பணிகள். இல்ல மேடம், கட்சி ஆரம்பித்தா கூட அந்த செயலாளரா பணிபுரிய முடியும். தலைவரா அப்படின்னா யாரும் வச்சிருக்கீங்க? அனைத்து பட்டியல் நாளை வெளியிடுகிறோம். தீர்மானமான முடிவான பட்டியலை நாளை வெளியிடுவோம். இன்னைக்கு செயலாளர் பணிபுரியும் அப்படிங்கிறது அப்படின்னா தலைவர் யாரு நீங்களே அடுத்த தலைவர் நாளை அறிவிக்கப்படுங்கன்னா இன்னைக்கு முடிவு பண்ணிருக்கீங்க. அதாவது யார் அப்படிங்கிறத பட்டியலை நாளை வெளியிடுகிறோம். முடிவுகள் நாளை அறிவிக்கப்படும். பிரஸ் மீட் நாளைக்கு வெளியில இருக்கிறவங்க இன்னைக்கு இந்த பர்சன் who tried to self immolate herself, she said she wanted your husband to be the general secretary. அவங்கள பொறுத்தவரை நீங்க 2 பேரும் தான் வந்து இருக்கணும் இந்த கட்சியில அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கட்சி என்பது ஒரு குடும்ப அமைப்பாக நடத்த முடியாது. அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கட்சியில் பணியாற்றியவர்களும் அதில் என்னுடன் இணைந்து பணி செய்ய அவசியம் இருக்கிறது. நாங்களும் இருப்போம், அவர்களும் இருப்பார்கள். அதற்காக தான் தெளிவான பட்டியலை ஹஸ்பண்ட் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா அவங்க அப்படிதான் சொல்றாங்க. எங்களுக்கு வந்து மாதவன் சார் தான் முதல்ல இருந்து எங்களோட எல்லாத்தையும் கேட்டுருக்காரு. அவரை தான் நீங்க ஜெனரல் செக்ரட்டரியா போடணும்னு அவங்களோட கோரிக்கை. நீங்க அதை எடுத்துக்கிறீங்களா இல்ல நிராகரிக்கிறீங்களாங்கிறது? இந்த குறுகிய காலத்தில் நாங்கள் அனைவரும் இணைந்து ஒரு டீம் ஒர்க் என்பது போல் பணி செய்து வருகிறோம். அதனால்தான் இந்த போன்ற ஒரு ஏற்பாடை நான் செய்திருந்தேன். நாளை தெளிவான பட்டியலை வெளியிட்ட பின்னர் தீபக்கை பின்னிருந்து யாரும் இயக்குகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து அரசியல் யார் நீங்க நினைக்கிறீங்க? யாரும் இயக்குறதா? நிச்சயமாக சசிகலா அவர்கள் குடும்பத்தினர் அவர் பின்னால் இருந்து இயக்கி வருகிறார். அது யார் இயக்குறாங்க? சசிகலா அவர்கள் குடும்பத்தினர். கொஞ்சம் லவுடா பேசுங்க. இப்ப இன்னைக்கு வந்து வெளியில ஆர்ப்பாட்டம் செஞ்சவனுக்கு நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க? இந்த அமைப்பை என்னிடம் ஒப்படைப்பதற்காக தான் உருவாக்கியது. அதற்குள் அவர்கள் இது போன்ற ஒரு தேவையற்ற குழப்பத்திற்கு சென்று விட்டார்கள். இதில் தெளிவு நாளை கிடைக்கும். ஜெயலலிதா ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் எடப்பாடி, 2 பேருமே அதிமுக உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்களும் ரெட்டலை பேசுது. இப்ப உண்மையான அதிமுக யாருக்கு? மக்களுக்கு இதுல ஒரு குழப்ப நிலை உண்மையான தொண்டர்கள் முதலில் இருந்தே என்னிடம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குறைகளை சொல்லி வந்தார்கள். என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று நான் கேட்டு அறிந்து வந்தேன். அவர்களின் பெரும்பாலான ஒரு கருத்து அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் தலைமையை நான் ஏற்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் உருவாக பல தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. இடையில் ஓபிஎஸ் அவர்கள் யாரும் எதிர்பாராத விதமாக சசிகலா அவர்களை விட்டு வெளியே விலகி வந்தார். இதற்கிடையில் இப்பொழுது அனைவரும் கேட்டு வரும் கேள்விகள் இதுதான். பிரதான கேள்வி, உங்களுக்கு அனுபவமே கிடையாது, உங்களிடம் அரசியல் அமைப்பு எதுவும் கிடையாது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி இந்த களத்தில் இறங்குவீர்கள் என்று தொடர்ந்து கேட்டு வந்தனர். அதற்காக தான் இந்த அமைப்பை நான் உருவாக்கினேன். தொடர்ந்து இதன் மூலம் பணிகளை, அரசியல் பணிகளை, கட்சி பணிகளை, மக்கள் பணிகளை தொடங்கலாம் என்று இந்த அமைப்பை நான் உருவாக்கினேன்.
மக்கள் விருப்பம் என்னவோ அதை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன். குறிப்பாக முக்கியமாக அனைத்திந்திய அண்ணா திமுக தொண்டர்களின் விருப்பம் என்னவோ அதை எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். இரண்டாவது வாட்டி ஓபிஎஸ் அவர்கள் அழைப்பு விட்டார். இப்போ என்ன வந்து ஒரு தெளிவான முடிவு சொல்லாமல் இருக்கிற காரணம் வந்து தேர்தல் ஆணையம் சசிகலா மீது ஒரு அந்த முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து எடுத்துக்கிறோம். அதற்காக ஒரு பதிலை சொல்ல நான் விரும்பவில்லை. அதாவது அவரை சந்தித்தது மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டும்தான். அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கான சந்திப்பு கிடையாது. பின்னர் என்னுடைய பணிகளில் நான் கவனம் செலுத்தி வந்து என்னுடைய பணிகளை தொடங்குவதற்காக இதை நான் அறிவித்திருந்தேன். வரும் காலங்களில் ஆலோசித்து முடிவு செய்யலாம் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஒருவேளை சசிகலா பொதுச் செயலராக நியமித்து செல்லாது அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டால் அதை அனைத்திந்திய அண்ணா திமுகவின் தொண்டர்கள் தான் முடிவு செய்யும். அவர்கள் அழைப்பு விடுத்தால் நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்வேன். மேடம், சமூக வலைதளங்களிலும் மக்கள் மத்தியிலும் ஏற்கனவே முதலில் தீபாவுக்கு இருந்த ஆதரவை காட்டி இப்போ வந்து வெகுவா குறைந்துட்டே வந்திருக்கு. இதுக்கு வந்து அரசியல் விமர்சனங்கள் வைக்கிற காரணம் என்னன்னா தீபா அவர்கள் கட்சி நடத்துவதற்குள்ள வெத்தனமும் அல்லது ஒரு தெளிவான தன்மை இல்லாமல் தான் அவங்களுக்குள்ள ஆதரவு குறைந்து வர்றதுக்கு அவங்க சரியாக வாய்ப்பை பயன்படுத்தவில்லை அப்படின்னு குற்றச்சாட்டு வந்து நீங்க இனிமேலாவது வீரியமா அது ஒரு தெளிவான முடிவை எடுத்து செயல்படுவீங்களா இல்ல எப்படி? இது எதுவுமே உண்மை கிடையாது. முதலில் தீபா அவர்கள் யார் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு குறுகிய காலத்தில் ஒரு அரசியல் களத்தில் நான் என்னுடைய பணிகளை தொடங்கி இருக்கிறேன். அது மட்டுமின்றி நான் அரசியலில் இருக்கவே கூடாது என்ற எண்ணத்துடன் பலர் பின்னால் இருந்து வேலைகள் செய்து வருகிறார்கள், தொந்தரவு அளித்து வருகிறார்கள், தடைகள் ஏற்படுத்துகிறார்கள். இது போன்ற எத்தனையோ தடைகளை மீறி நான் மீண்டும் மீண்டும் விட்டுவிடாமல் இந்த களத்தில் இருந்து தொடர்ந்து மக்களை சந்தித்து பணி செய்து வருகிறேன். இதுதான் உண்மை. இது போன்ற வதந்திகளையும் தேவையற்ற குழப்ப நிலையையும் உருவாக்கி வருகிறார்கள். இது எதுவுமே உண்மை கிடையாது. நீங்க நேற்று புதிதாக வந்து தொடங்கி இருக்கிற அந்த அமைப்பு வந்து தம்பிதுரை வந்து குறை சொல்லியிருக்காரு. தீபான்ற பேரை வந்து நீங்க இது பண்ணிருக்கீங்க, இது அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு நிலையை காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து? பல தரப்பின் மக்களிடமிருந்து விவரங்களை சேகரித்து பெரும்பாலானோர் என்ன விருப்பம் தெரிவித்தார்களோ அந்த பெயரை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஒரு பேரவை ஆரம்பிச்சிருக்கீங்க, அது முக்கிய பதவி வகிக்கணும், அதுதான் அவங்க தான் அந்த பேரவையை அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கும்போது நேற்று வந்து பொருளாதார அரசுன்னு சொல்றீங்க. 2 நாட்கள்ல வந்து நான் செயலாளர் பதவியை திரும்ப பெறுவேன், நானே சொல்றீங்க. இதுலயே ஒரு நிலைப்பாடற்ற தன்மை இருக்கு. நீங்க என்னவா இருக்கு விருப்பப்படுறீங்க? இது முழுக்க முழுக்க அரசியல் பணிகளை தொடங்குவதற்காக ஏற்படுத்திய ஒரு அமைப்பு தான். இது என்னிடம் பலர் கலந்து ஆலோசித்த பின்னர் இது போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் பணி செய்தால் நன்றாக இருக்கும், ஒரு தொடக்கமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஜெயலலிதா பாத்தீங்கன்னா அது பொதுச் செயலாளர் அந்த பதவி எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கண்ட்ரோலோட ஒரு சுபீரியர் பவர் இருந்தாங்க. நீங்க என்னவா இருக்கு சொல்லிட்டு போறீங்க? ஏன்னா ஏற்கனவே பொருளாளர் அறிவிச்சிருக்கீங்க. இப்போ இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நான் செயலாளர் பதவி திரும்ப போயிட்டு நானே வச்சுப்பேன்னு சொல்றீங்க. இதுலயே ஒரு நிலைப்பாட்டு தன்மை இருக்கு. அதை ஒரு உதாரணத்துக்காக தான் ஜெயலலிதா அவர்கள் நான் சொல்லி காட்டுறேன். நிலைப்பாடற்ற தன்மையெல்லாம் எதுவுமே கிடையாது. முன்னதாகவே ஏற்பாடு செய்திருந்தது தான் இது. அதற்குள் அவசரமாக ஏன் இப்படி செய்வீர்கள் என்ற ஒரு குழப்ப நிலையை, தேவையற்ற ஒரு குழப்ப நிலையை உருவாக்கிவிட்டார். யாரால் உருவாக்கப்பட்ட இந்த குழப்ப நிலை? யார் என்று என்னால் தனிப்பட்ட காரணத்தை யார் மீதும் சொல்ல முடியவில்லை. ஆனால் இதை அறிவிக்கும் முன்னதாகவே பல தொந்தரவுகள், பல தடைகளை ஏற்படுத்தினார்கள். இதை நான் தொடங்குவதற்கே பல தடைகளை ஏற்படுத்தினார்கள். தொடங்கிறதுக்கு முன்னாடி ஏற்பட்ட விஷயங்கள்ல ஒரு பேரவையை உருவாக்கினது நீங்க, யார நியமிக்கிற ஒரு அதிகாரம் உங்ககிட்ட தான் இருக்கு. இதுல எப்படி குழப்பங்கள் உருவாக்க முடியும்? அப்ப நீங்க வந்து தெளிவில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதை நீங்க
தெளிவாக எடுத்த முடிவுதான் இது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த அமைப்பு இதை உருவாக்கியது அரசியல் பணிகளை தொடங்குவதற்காக மட்டுமே தான். மக்கள் விருப்பம், தொண்டர்கள் விருப்பம், அநேகமாக அனைத்திந்திய அண்ணா திமுகவின் தலைமை பொறுப்பையே நான் ஏற்க வேண்டும் என்பதுதான். ஏற்கனவே சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழலில் அவங்க யார் பேருமே நீங்க வெளியிட்ட அந்த பட்டியலில் அதற்காக தான் நான் மீண்டும் சொல்கிறேன், இது இறுதியான பட்டியலே கிடையாது. அது ஓரிரு தினங்களில் அறிவிக்கப்படும். தற்காலிகமா சரண்யா அவர்களோ அல்லது ராஜா அவர்களோ நியமிக்க வேண்டிய முக்கியத்துவம் என்ன? அவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் நீங்க நியமிச்சிருக்கீங்க? அவங்க தற்காலிகமா கூட இருக்கட்டும், அவங்கள ஏன் நியமிச்சீங்க? இந்த பணியை நாங்கள் அனைவரும் கலந்து ஒரு டீம் ஒர்க்காக செய்து வருகிறோம். இப்பொழுது ஆரம்ப நிலையில், அதாவது முதல் கட்டமாக இதை அறிவித்து விட வேண்டும், இதை தொடங்க வேண்டும் என்பதற்காக செய்த ஏற்பாடு. தலைவர்கள் ஒரு உயர்ந்த பதவியை நீங்க அவங்களுக்கு வழங்குறதுக்கு, உயர்ந்த பொறுப்பை வழங்குறதுக்கு என்ன காரணம்? அது அவங்களுடைய முக்கியத்துவம் உங்களுடைய பேரவையில் என்னன்னு கேட்கணும். பணிகள் அனைவரும் இணைந்து செய்து வருகிறோம் ஒரு டீம் ஒர்க்காக, அவ்வளவுதான். இதில் எந்த முக்கியத்துவமோ இதற்காக எந்த ஒரு பின்னணியமோ கிடையாது. அவர் யாரு மேடம்? ராஜாங்கிறவர் யாரு? சரண்யாங்கிறவங்க யாரு? பணிகளை அதாவது the day since we started doing this work, we have all been working together. நெருங்கிய தோழி அப்படிங்கிற ஒரு தகவல் வருது, அது உண்மையா? இருவருமே என்னுடைய நண்பர்கள் தான். டிரைவர் அப்படின்றாங்க. தவறான செய்தி. அவர்களை நான் தவறான செய்தி. எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவைக்கு தான் செயலாளர் என்றும் அரசியல் அறிக்கைகளை இனிவரும் காலங்களில் தான் வெளியிட இருப்பதாகவும் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா சென்னையில் தற்போது செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேலும் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையின் பொறுப்பாளர்கள் நாளை அறிவிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். இதுகுறித்த விரிவான தகவல்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.